வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் படுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர், நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம், உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரிமார்கள் அமர்ந்து கொள்வோம். இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கக்கூடிய இந்த மாலை பொழுதில் நம்முடைய பணிகள், வேலைகள், நம்முடைய எல்லா காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்தில் சில நிமிடங்கள் நாம் செலவிட, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி, ஆண்டவர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, மன அமைதியை தாங்க, வாழ்வதற்குண்டான பலத்தை கொடுங்க, பலவீனமான இருக்கிற உம்முடைய சக்தியை தாங்க என்று நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுதை ஆண்டவருடைய இடத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம், இந்த மாலை பொழுதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் நம்மை அழைத்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற இந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். எனவே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஏதோ கடமைக்காக இந்த ஆராதனையில் பங்கேற்கலாம் என்ற மனநிலையை மாற்றி உண்மையாகவே ஆண்டவரை நாம் முழுமையாய் ஆராதிக்க முயற்சிருப்போம். பரிசேயன் ஒருவன் கேட்பான், மறைநூல் வல்லுநர் ஒருவன் கேட்பான் இயேசுவிடம், ஆண்டவரை எது முதன்மையான கட்டளை? எது முதன்மையான கட்டளை? யூத சமூகத்தில் நிறைய கட்டளைகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 600 கட்டளைகளை வச்சுருந்தாங்க. அதில் எது முதன்மையான கட்டளை? ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு உன் கடவுளாகி ஆண்டவரை நீ அன்பு செய்யணும். ஆக இனி கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழு மனசோடு பங்கெடுப்போம்.
முழு இதயத்தோடு பங்கேற்போம், முழுமையாய் பங்கேற்போம், அறக்குறையாய் அல்ல. எனக்கு கொஞ்ச நேரம், ஆண்டு கொஞ்ச நேரம், நான் பராக்கு பார்ப்பது கொஞ்ச நேரம், ஆண்டவரை பற்றி பாடுவதற்கு கொஞ்ச நேரம், அப்படி இல்லாமல் முழுமையாய் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க நாம் முயற்சிருப்போம். திருப்பாடல் 71 விவிலியம் வைத்தது கூட எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 71 ஒரு 3 வார்த்தைகள் நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிற இந்த பாடலுக்காக இந்த 3 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 71வது சங்கீதம் திருப்பாடல் தலைப்பு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முதியோரின் மன்றாட்டு. ஒரு முதியவர்களுடைய மன்றாட்டு, முதியோரின் மன்றாட்டு, வயசானவருடைய மன்றாட்டு. பிரியமான நமக்கு தெரியும், வயசானாவே நமக்கு பலவிதமான பயங்கள் வந்துடும், வயதானாவே நமக்கு பலவிதமான கவலைகளும் வந்துவிடும், வயதானாவே நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கையும் வந்துடும். இளைஞனாக இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை இருக்காது, வாலிப பிள்ளையாகும்போது கடவுளை தேடி வரமாட்டோம். ஆனால் வயசாக வயசாக நம்முடைய வாழ்வு நாட்கள் குறைவுபட இந்த சாவு பற்றிய பயம் வர வர ஆண்டவரை தேடுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நோய்கள் வர வர ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம தேடுவோம். இங்கே முதியோரின் மன்றாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 வார்த்தைகளை மட்டுமே நம்ம படித்து நம்முடைய ஆராதனைக்குள் நாம் செல்வோம். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நாம் எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் புகுவோம் அப்படின்னா, எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு தேவையோ அப்போதெல்லாம் நாம் அடைக்கலம் புகுவோம். எப்போதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையோ அப்போ ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோம். வாழ்க்கையில் எப்பெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுவோம். வாழ்க்கை நல்லா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நம்ம நினைச்சபடி போகுது அப்படின்னா நம்ம ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆக இந்த முதியோர் பாடுகிற, ஆண்டவரை நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுறை விடாதேயும். அடுத்த வாக்கியம், உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். அடுத்த வாக்கியம், என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். என்னுடைய அடைக்கல பாறையாக நீ இருந்தருளும். என்னை பாதுகாக்கக்கூடிய அரணாக, என்னுடைய பாதுகாக்கக்கூடிய கடவுளாக நீங்க இருங்க. எனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அடுத்த வாக்கியம், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். நமக்கு தெரியும், ஒரு கோட்டைக்குள்ள யாரும் ஈஸியா போயிட முடியாது, ஒரு அரணுக்குள்ள ஈஸியா போயிட முடியாது. பல்வேறு காவல் மாடங்கள் இருக்கும், பல்வேறு பரிசோதனை, எந்த ஆபத்து உள்ள போகாதபடி பரிசோதிக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. உள்ள அவ்வளோ ஈஸியா போயிட முடியாது. சொல்ற, என்னுடைய கோட்டையும் அரணாக நீங்க இருங்க ஆண்டவரே. அடுத்து, ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். அவர் முழுசா நம்பி சொல்றாரு, நீங்க என்னுடைய அரண், நீங்க என்னுடைய கோட்டை, நீங்க என்னுடைய பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இந்த நாளை முடிக்கக்கூடிய இந்த நாளில் நாமும் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள் முழுசா நீங்க என்னை பாதுகாத்திருக்கிறீங்க, என்னுடைய அரணாய் கோட்டையாய் இருந்திருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் எனக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் அணுகாதபடி என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியாம என்னை தாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், எனக்கே தெரியாம என்னை தாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருந்தும் அதிலிருந்து என்னை மீட்டு இந்த மணித்துளியில உங்க பாதத்தில் என்னை அமர வச்சிருக்கிறீங்க. நீரே என்னுடைய கற்பாறை, நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரை துதிப்போம். என்னுடைய கோட்டையாய் அரணாய் பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே, நான் உண்மை துதிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, என்னை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதுமாக என்னோடு இருந்து பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய நன்றியாக ஆண்டவரை நான் இந்த மாலை வேளையில் உண்மை நான் புகழ்ந்து பாடுவேன்னு சொல்லி ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். எழுந்து நிற்போம், கரங்களை தட்டி உற்சாகமாய், ஆண்டவர் நம்முடைய அரணாய், ஆண்டவர் நம்முடைய கண்மலையாய், ஆண்டவர் நம்மை காக்கக்கூடிய தெய்வமாய், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரணும் கோட்டையுமாய் இருக்கக்கூடிய அந்த தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாம் சேர்ந்து எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மீண்டுமாக எந்தன் கண்மலையானவரே, ஆண்டவரை துதிப்போம். என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, நன்றி ஆண்டவரே. என்னை காக்கும் தெய்வம், என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய சிறகுகள், ஆண்டவருடைய சிறகுகள் நம்மை பாதுகாக்கக்கூடியவையாய் இருக்கின்றன. நம்முடைய துன்பம், துயரம், நெருக்கடிகள், பிரச்சனைகள், ஆபத்துகள், விபத்துகள் வருகிற போது ஆண்டவருடைய சிறகு நம்மை மூடி அணைத்து அரவணைத்து கொள்கிறது. எந்த ஆபத்தும் விடாமல் நம்மை பாதுகாக்கிறது. அதனால் தான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த நேரத்தில், இந்த மணித்துறையில எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தியதுக்காக நன்றி சொல்லுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் என்னை மகிழச் செய்தி. ஆண்டவருடைய சிறகு நம்மை பாதுகாத்து நம்மை மகிழ்வித்திருக்கிறது, சந்தோஷப்படுத்தியிருக்கிறது. நன்றி சொல்லி பாடுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாய் இருந்த நேரங்கள், நாம் நோய்வாய்ப்பட்ட நேரமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்பட்ட நேரங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசிய போது உள்ளம் உடைந்த நேரங்களாக இருக்கலாம், மனக்கவலையோடு இருந்த நேரங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த, நம்முடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய பலவீனமாய் நாம் இருந்திருக்கிறோம், வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நாம் பலவீனமாய் இருந்த நேரத்தில், தளர்ந்து போன நேரத்தில், நொறுங்குண்ட நேரத்தில், நொந்து போன நேரத்தில் ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில வைத்து நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் வாழ்நாள் முழுவதுமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரை, இந்த நொடி வரை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறார், பல்வேறு அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதம் பிறந்ததிலிருந்து 20ஆம் தேதி இந்த நாள் வரை எத்தனை அதிசயங்கள், எத்தனை கிருபைகள், எத்தனை நன்மைத்தனங்கள், ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மணியானவரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கடந்த 20 நாட்களாய் இந்த ஆண்டு துவங்கி 20ஆம் நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த 20 நாளிலே ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீ என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நல்ல காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அத்தனை செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நான் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு காரியங்களில் வாழ்க்கையில் நீ தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி. நான் உம்மிடம் கேட்காத பல நல்ல காரியங்களையும் கூட ஆண்டவரே என் தேவையை கருதி எனக்கு தேவையானதை நீ எண்ணி சரியான நேரத்தில் சரியானதை நீ செய்திருக்கிறேன். நன்றி சொல்லி நன்றி ஆண்டவரை நாம் புகழ்வோம். நம்முடைய சொந்த வார்த்தைகளினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord, 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 Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. அமருவோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நற்கனை ஆராதனையில் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதல் இன்னைக்கு நாம் வாசிக்கிற முதல் வாசகத்தை நான் உங்களோடு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வாசிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு முதல் வாசகம் என்னன்னு சொல்லி எத்தனை பேர் வாசிச்சிருப்பீங்க? ஓகே, இன்னைக்கு முதல் வாசகம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13. அதில் ஆண்டவர் சாமுவேல் அவரை கூப்பிட்டு சொல்லுவார், நீ போயிட்டு ஈசாய் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போ. அங்கே நான் என்னுடைய மக்களை வழி நடத்துவதற்கு ஒருவனை நான் அரசனாக நியமிக்கப் போகிறேன். நீ போயிட்டு அவனை அருள் பொழிவு செய். அப்போது சாமுவேல் சொல்லுவார்,
ஏற்கனவே சவுல் அரசனாக இருக்கிறான். யூத மக்களுடைய அரசன் சவுல் இருக்கிறான். சவுல் மன்னன் ஆட்சியில் இருக்கிற போதே நான் இன்னொருத்தனை போயிட்டு நீ இஸ்ராயேல் மக்களுடைய அரசனாக இரு அப்படின்னு சொல்லி நான் அபிஷேகம் செஞ்சேன் அப்படின்னா நீ தான் மன்னன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னனாக நான் உயர்த்தேன் அப்படின்னா இந்த ராஜா, இந்த சவுல் மன்னன் என்னை சும்மா விடுவானா? நான் அரண்மனையில் இருக்கிற போது, அரசனாக இருக்கிற போது நீ எப்படிடா போட்டி இன்னொருவனை மன்னனாக போய் அருள் பொழிவு செய்வ? சவுல் என்னை கொன்று விடுவானே அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஸ்ட்ரைட்டாக தாவீதினுடைய வீட்டுக்கு போயிட்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போயிட்டு அரசனாக்குத நான் வரேன் அப்படிலாம் சொல்லாத, நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகிறேன் அப்படின்னு போய் சொல்லு. அப்போ ராஜாவுடைய காதில் என்னன்னு விடும்? அவர் பலி செலுத்த வந்திருக்கிறார் அப்படின்னு தான் விடும், உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆக சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போகிறார். ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். போகிற போதே மக்கள் பார்க்குறாங்க, இவர் ஆண்டவுடைய தூதர், ஆண்டவுடைய மனிதர் வராரு. அவர் வேலை இல்லாமல் கூட வரமாட்டார், ஏதாவது வேலையோடு தான் வருவார். அப்போது கேட்குறாங்க, நீர் வருவது சமாதானத்தினுடைய அறிகுறி தானே, நல்ல விஷயத்தை தானே கொண்டு வரீங்க? அவரும் சொல்ல, நான் நல்ல விஷயத்தை தான் கொண்டு வரேன், ஆண்டுக்கு பலி செலுத்த வரேன், நீங்களும் வாங்க, ஈசாய் வீடு அவனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரார். அதன் பின்பாக ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் போகிறார். போயிட்டு உங்களுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிடுங்க, உங்கள் பசங்களெல்லாம் கூப்பிடுங்க. ஈசாய் தன்னுடைய முதல் மகனை அழைக்கிறார், எசையா. சாமுவேல் பார்க்கிறார், இவன் இல்லை, இவன் மன்னனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. ரெண்டாவது பையனை கூப்பிடுறார், அவனும் கிடையாது. மூன்றாவது மகனை கூப்பிட சொல்கிறார், அவனும் கிடையாது. அப்படி 7 பிள்ளைகள் வருகிறார்கள். 7 பேரையும் பார்த்துட்டு சாமுவேல் சொல்கிறார், இவங்க கிடையாது. வேறு மகன் உண்டோ? வேற பையன் ஒருத்தன் இருக்கானா உங்களுக்கு? ஈசாய் சொல்ல, ஆமாம் ஒருத்தர் இருக்கிறான். எங்கே? ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கிறான். அவன் சின்ன பையன், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இப்போது ஆடு மாடு தாவீது மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தாங்க? கடைசி பையன் ஆடு மாடு மேய்ச்சிருக்கான. மற்ற முன்னாடி இந்த 7 பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போயிருப்பாங்களோ, வேறு காலேஜுக்கு. அப்போ வீட்டில் இருக்காங்களா அவங்க? ஆடு மாடு மேய்க்க தாவீது தானே வெளியே இருக்கிறான். இவர்கள் எல்லாம் போர் பயிற்சி செய்யக்கூடியவர்கள், போர் பயிற்சி. அப்போ அரசனாக இருக்கக்கூடியவன் எதிலே வல்லவனாக இருக்க வேண்டும்? போரில் வல்லவனாக இருக்க வேண்டும், போர் பயிற்சியில் இருக்க வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசனாக இருப்பதற்கு தகுதி கிடையாது, அவன் ஆடு மாடு மேய்க்கிறது. ஆக போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய, போரில் வல்லவராக இருக்கக்கூடிய 7 பேரையும் கடல் விட்டுட்டு அந்த ஆடு மாடு மேய்ச்சி ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான அந்த சின்ன பையனை வர சொல்லுங்க. ஈசாய் அனுப்புகிறார், தாவீது வருகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான் அரசனாக வருவதற்கு தகுதியுடையவன், இவன் அபிஷேகம் செய்யுங்க. ஆக சாமுவேல் அவனை அபிஷேகம் செய்கிறார். இதுதான் இன்னைக்கு வாசகம். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நற்கனை ஆராதனையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த வாக்கியம் என்னன்னா, சவுலை நான் அரச பதவியில் இருந்து நான் புறக்கணித்து விட்டேன். ரொம்ப சாதாரண வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அரசனாக இருக்கக்கூடிய சவுலை அரச பதவியில் இருந்து நான் இறக்க போகிறேன், அவனை நான் தூக்கி இறக்க போகிறேன், அவன் இனிமேல் அரசனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. பிரியமானவர்களே, சவுலை அரசனாக ஏற்படுத்தியது யார் அப்படின்னா கடவுள் தான். கடவுள் தான். சாமுவேல் கிட்ட போவாங்க மக்கள், சாமுவேல் உனக்கு வயசாடிச்சு, உங்கள் பசங்களும் நல்ல வாழ்க்கை வாழல, அவனுங்க நீதியாக இல்லை, உங்கள் பசங்க நீதியை கொடுப்பதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, எனவே எங்களுக்கு ஒரு மன்னனை கொடுங்க, மன்னனை கொடுக்க சொல்லி ஆண்டுகிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் போய் கேட்கும்போது சாமுவேல் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவார், இந்த மக்கள் ஒரு அரசனை கேட்கிறார்கள், என்ன பண்ணுறது? அப்போ கடவுள் சொல்வார், சவுலை போய் நீ மன்னனாக மாற்று, மன்னனாக ஏற்படுத்து. அப்போ ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு சாமுவேல் போயிட்டு சவுலை மன்னனாக்கினார்.
கடவுள் மன்னனாக மாற்றி அந்த சவுலை இப்போது கடவுளே என்ன சொல்றாரு, அவன் மன்னனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. அப்படி என்ன தப்பு பண்ணாரு சவுலு? மன்னனாக கடவுள் தான் வச்சாரு, அதே கடவுள் அவனை மன்னர் பதவியிலிருந்து வெளியே இருக்க நினைக்கிறாரு. சவுல் பண்ண தப்பு என்ன? பெருசா ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன தப்பு தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய தப்பாக இருந்துச்சு. என்னது அப்படின்னா, சவுல் அமலேக்கியர்களுக்கு எதிராக போர் செய்ய போவார். ஆனால் சவுலுக்கு பயம். அமலேக்கியர்கள் ரொம்ப போர் பயிற்சி உடையவர்கள், ரொம்ப பலமான படை உடையவர்கள். அவங்களை எதிர்த்து என்னால் எப்படி போர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சவுல் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவார், ஜெபம் பண்ணுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும், நீ தான் ஜெயிக்க போற, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் கவலைப்படாமல் போர் செய், அமலேக்கியர்கள் தோத்து போயிடுவாங்க, நீ தான் ஜெயிக்க போற. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ அமலேக்கியர்களை ஜெயிச்ச பின்னாடி அவங்க நாட்டில் இருந்து நீ எதையும் கொண்டு வரக்கூடாது. அங்கே ஆடு மாடுகள் இருக்கும், கொண்டு வரக்கூடாது. அங்கே நகைகள் இருக்கும், கொண்டு வரக்கூடாது. அங்கே பெண்கள் இருப்பார்கள், கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் வழக்கமாக நடக்கூடிய விஷயம். ஒரு போரில் ஒருத்தன் தோத்துட்டான்னா அந்த நாட்டில் இருக்கிறதெல்லாம் ஜெயித்தவனுக்கு சொந்தம். அது நகையாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், அல்லது கொழுத்த கன்றுகளாக இருக்கலாம், மாடுகளாக இருக்கலாம், குதிரைகளாக இருக்கலாம், போர் வீரர்களாக இருக்கலாம். எதை வேணாலும் அவன் கொண்டு வருவான் தனக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அவர்கள் அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு சவுல்கிட்ட, நீ ஜெயிச்சிருவ, ஜெயிச்ச உடனே என்ன ஆகும், எல்லாமே உனக்கு சொந்தமாயிடும், ஆனால் நீ எதையும் கொண்டு வரக்கூடாது. இவனும் தலையாட்டிட்டு போருக்கு போவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆண்டு என்ன சொல்ல, எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தையை மீறி கொழுத்த கன்றுகளை, கொழுத்த ஆடு மாடுகளை கூட்டிட்டு வருவாங்க தங்க நாட்டுக்கு. இதை கடவுள் பார்த்து கோபம் கொள்கிறார். நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ற, உனக்கு எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன், இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிற. சாமுவேலையும் அனுப்புவார். அனுப்பி, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, ஆண்டு என்ன சொன்னார், எதுவுமே கொண்டு வரக்கூடாது, நீ ஏன் கொண்டு வந்த? அப்போ சவுல் சொல்லுவார், கடவுள் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரா, நாங்கள் ஜெயிச்சிட்டோமா, இப்போ கடவுளுக்கு நாங்கள் காணிக்க கொடுக்கணும் இல்லையா, ஆண்டவுக்கு நாங்கள் பலி ஒப்பு கொடுக்கணும் இல்லையா, நன்றி பலி ஒப்பு கொடுக்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கொழுத்த கன்றுகளையும் கொழுத்த ஆடு மாடுகளையும் நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஆண்டவுக்கு பலியாக கொடுக்கணும், எங்களுக்கு இல்லை, ஆண்டவுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்லுவார். அப்போது கடவுள் சாமுவேல் வழியாக சொல்லுவார், நீ பலி ஒப்பு கொடுக்கிறது முக்கியமா, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியமா? ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுப்பது முக்கியமா, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியமா? இதுதான் அவர் பண்ண தப்பு. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் பலி ஒப்பு கொடுத்தார். அதனால உன்னை அரச பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன். அப்போ சவுல் அரச பதவியிலிருந்து நீக்குகிற போது மக்களுக்கு ஒரு மன்னன் வேண்டும் அல்லவா? அப்போ தாவீதை மன்னனாக ஏற்படுத்த இன்னைக்கு வாசகத்தில் சாமுவேலை ஆண்டவர் தாவீதினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். இதுதான் கான்டெக்ஸ்ட். பிரியமானி, இந்த வாசகத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, சவுல் மன்னர் பதவியில் இருந்து நீக்குவதற்குண்டான அந்த காரணத்தை நாம் சிந்திப்போம். சவுலுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க. அவன் ஒரு மன்னன், அவனிடம் செல்வம் இருந்தது, அரச மாளிகை இருந்துச்சு, பணம் இருந்தது, அவனுடைய நாட்டில் கொழுத்த கன்றுகள் இருந்துச்சு, கொழுத்த ஆடு மாடுகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் இவன் ஏன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கொழுத்த கன்றுகளை, அந்த கொழுத்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தான் அப்படின்னா, நான் ஜெயிச்சேன், ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு சொந்தமானது, அதை நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சவுல் நான் கொண்டு வருவேன். ஆண்டவுடைய வார்த்தையை கேட்காம போனேன். பாருங்க, கடவுள் அரச பதவி கொடுத்திருக்கிறார், அரண்மனை கொடுத்திருக்கிறார், எல்லா செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அவனுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணா,
இந்த சின்ன அல்பமான இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்ததுனால கடவுள் அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கி கொள்கிறார். அரண்மனையிலிருந்து அவனை எடுக்கிறார், அரச பதவியிலிருந்து அவனை தூக்குகிறார், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். பிரியமானவர்களே, பல சமயத்தில் இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டு நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காம நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானதெல்லாம் தேடிட்டு போறோம். நமக்கு இது தேவை, அது தேவை, அது தேவைன்னு சொல்லி இந்த சின்ன சின்ன காரியங்கள், சவுல் ஆடு மாடுகளை பற்றி தேடினானே, இந்த கொடுத்த ஆடு மாடுகள் போயிட்டு தேடி கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்தானே, அதுபோல சின்ன சின்ன பாவங்களை தேடி போயிட்டு இருக்கிறோம். இது வேணும், அது வேணும், இதான் எனக்கு இன்பம் கொடுக்கும், இதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதான் என் குடும்பத்துக்கு வாழ்வு கொடுக்கும், இதான் என் குடும்பத்துக்கு வளமையை கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் நினைச்சு பார்க்காம இது என்னுடையது, இது எனக்கு தேவை, இதுதான் அவசியம், இதுதான் முக்கியமானது என்று சின்ன சின்ன காரியங்களை தேடி அதை அடைவதற்கு பாவங்களை செய்து ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறோம். என்ன ஆகும்? சவுலுக்கு என்ன நடந்துச்சு? ஆடு மாடுகளை கொண்டு வந்ததுனால அவன் எதை இழக்க வேண்டியிருந்துச்சு? எதை இழந்தான்? அரச பதவி இழந்தான், மாபெரும் ஆசீர்வாதத்தை இழந்தான், ஆண்டவர் கொடுத்த செல்வத்தை இழந்தான், மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து அவன் தூக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார். சில சமயத்தில் இந்த சின்ன சின்ன பாவங்களை தேடி நம்ம போறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மிடம் இருந்து தானாகவே விலகி போகின்றன. நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஃபாதர் நான் இந்த நிலைமையில இருந்தேன் ஃபாதர், எவ்வளவு வருமானம் வந்துச்சு, குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, குடும்பத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம், என்னன்னு தெரியல ஃபாதர், திடீர்னு எல்லாமே அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, எல்லாம் போயிடுச்சு, தொழிலின் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், நோய் நோக்காடுகள், என்கிட்ட இந்த செல்வம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, எல்லாத்துலேயும் நஷ்டம், ஏன்னு தெரியல. ஏன் அப்படின்னா கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட நீ என்னுடையதுன்னு சொல்லி சில விஷயத்தை தேடி போன பத்தியா. நான் இந்த நாட்டை ஜெயிச்ச, அதனால அந்த நாட்டில் கூடிய காளை மாடு என்னுடையது, அது எனக்கு சொந்தம் சொல்லி சவுல் கொண்டு வந்தானே, அதுபோல இந்த உலக வாழ்க்கையில இது எனக்கு, இது என்னுடையது, என் பலம், என் திறமையினால வந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பாததை நாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம். ஆண்டவர் இது உனக்கு வேண்டாம் அப்படி சொன்னதை நாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இது பண்ணாத அதை செய்கிறோம், இதை தேடி போகாத அதை போகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ உனக்கு உண்டானது தேடிக்கிட்ட, உனக்கு உண்டானது நீ தேடிட்டு போற, நான் கொடுத்ததை நான் எடுத்துக்கிறேன், நான் உனக்கு கொடுத்ததை நான் எடுத்துக்கிறேன், இது உனக்கு வேணாம் நான் சொல்றேன், இல்லை எனக்கு வேணும் அப்படி நீ தேடி போற, என்ன பண்ண முடியும்? அப்ப நான் கொடுத்தது உனக்கு வேண்டாம், நான் எடுத்துக்கொள்கிறேன். அரச பதவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அரண்மனையிலிருந்து சவுல் விலக்கப்பட்டார். விவிலியத்தில் இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. ஆதாம் ஏவாள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர்கள். ஆதாம் ஏவாள் எங்கிருந்தாங்க? ஆதாம் ஏவாள் தொடக்கத்தில் ஏதோன் தோட்டத்தில் இருந்தாங்க. எதை பிரச்சனையா? ஆதாம் ஏவாளுக்கு சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு, அல்லது தங்குது வீடுக்கு, நடக்கிறதுக்கு, போகிறது வர்றதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆதாம் ஏவாளுக்கு? ஒன்றுமே இல்லைல்ல. அப்படி இருக்க வேண்டியதானே. ஏதோன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள், வெளியே தூக்கி போடப்பட்டாங்க. ஏன் வெளியே போனாங்க? நிலத்தில் வேர்வை சிந்தி நீ உழைக்க வேண்டும், ஆண்டவங்களை சபிச்சு அனுப்புகிறாரு. ஏன்? ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன பழத்துக்காக. ருசியா இருக்காம், பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாக இருக்கிறது, அது சுவையாக இருக்கிறது, அதை தேடி போனாங்க. ஏண்டா எவ்வளவு மரங்கள் இருக்கு, எவ்வளவு கனிகள் இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு தேவையான இதுதான் போனாங்க. என்னாச்சு? கடவுள் ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டார். தாவீது கூட எடுத்துக்குங்க. தாவீதை அரண்மனையில் வைக்கிறார். ஆடு மாடு மேய்ச்சிருந்தார், அவனை தூக்கி போயிட்டு அரண்மனையில் வைக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்தார். அவன் போற நாடுகள் எல்லாம் வெற்றி தான், எங்கேயும் அவனுக்கு தோல்வியே கிடையாது. தாவீதுக்கு தோல்வியே கிடையாது.
அப்படி போகிற போது எல்லா நாடுகளும் தாவீதின் கையில் வந்து விழுந்தன. அவ்வளோ செல்வம். ஆனால் என்ன பண்ணாரு? மொட்டை மாடிக்கு போனார். அங்கே போர் நடக்குது, அங்கே போக மொட்டை மாடிக்கு போனார். ஒரு பொண்ணை பார்த்தாரு, பாவத்தில் விழுந்தார். ஆண்டவர் கையை வச்சார். தண்டனை என்ன கொடுத்தா தெரியுங்களா? தாவீதுக்கு என்ன தண்டனை? சொந்த மகனை சாகடிச்சு. தாவீது சொந்த மகனை இழந்தான். சொந்த மகனை ஆண்டு கை வைக்கிறார். குழந்தை செல்வம் ஆண்டு கொடுத்தது. தேவையில்லாத ஒன்றுக்காக அரண்மனையில் யூத சமூகத்திலே ஒரு அரசனாக இருந்தால் நிறைய மனைவிமார்கள் வைத்திருப்பது யூத சமூகத்திலே கல்ச்சர். அத்தனை மனைவிமார்களும் தாவீது இருந்தும் கூட தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக தேடி போனான். ஏன்னா நான் மன்னன், யாரை வேணும் கூப்பிடுவேன், யாரை வேணும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு சந்தோஷம் நான் இட்டுக்கொள்வேன். ஆண்டவர் சொன்ன வேண்டாம், இல்லை நான் போவேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். யூதாஸ் இஸ்காரியோத் கடவுளோடு இருந்தான். 3 வருஷம் கடவுளோடு இருந்தார். பேய்களை ஓட்டக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். புதுமை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க எல்லா சீடர்களும் கொடுக்கிறார். யூதாஸுக்கு தனியாக எதுவுமே பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுக்க. நீங்கள் பேய்களை ஓட்டவும், நற்செய்தியை பறைசாற்றவும், நோய் நோக்காளரை குணப்படுத்தும் நான் உங்களை அனுப்புகிறேன். 12 பேருக்கு தான் கொடுத்தார். ஆனால் அல்பமான ஒரு 30 வெள்ளி காசுக்கு அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். என்ன ஆச்சு? மற்ற எல்லாரும் இன்றைக்கும் திருத்தூதர்களாக அழைக்கப்படுகிறார்கள். யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர அவன் திருத்தூதர் அந்த லிஸ்டில் வரல. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார். நிறைய சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பாவங்கள் அது நமக்கு தேவையானதுன்னு சொல்லி சில காரியங்களை நாம் தேடி போகிற போது, என் சொந்த நாட்டங்களை தேடி போகிற போது, என் சொந்த விருப்பங்களை தேடி போகிற போது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போகின்றன. இப்போ நாம் சொல்லலாம், ஃபாதர் எனக்கு இதெல்லாம் வேண்டும், அதை தேடுவது, அதை அடைவது, அதை போயிட்டு நான் பெற்றுக்கொள்வது தப்பா? பிரியமானவர்களே, சவுல் அதான் பண்ணான். நான் ஜெயித்தேன், அமெரிக்கா நான் ஜெயித்தேன். உண்மையில் அவனா ஜெயித்தான்? ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அவனுடைய மனப்பான்மை, நான் போய் ஜெயித்தேன், அந்த நாட்டில் இருக்கிறது எனக்கு சொந்தம், அதை எடுத்துக்கிறது என்ன தப்பு? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்துக்கொள்வது என்ன தப்பு? ஏன் ஆண்டவர் வேணாம்னு சொல்கிறாரு? நான் எடுத்துகிட்டு வருவேன், ஏன்னா அது என்னுடையது. சில சமயத்தில் நாம் அப்படி தான் இருக்கோம். இது எந்து நான் வேலை செஞ்சது, நான் உழைச்சது, கடைசி வேண்டாம், அது வேண்டாம், உனக்கு வேண்டாம், அந்த சந்தோஷம் வேண்டாம், அந்த பொருள் உனக்கு வேண்டாம், அந்த ஆசை உனக்கு வேண்டாம், அந்த பேராசை உனக்கு வேண்டாம், இருப்பதை வச்சு சந்தோஷமா இரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் அப்படி தான் போவேன். பிரியமானவர்களே, எனக்கு தேவையானதாக எனக்கு நினைச்சாலும் ஆண்டவர் அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுகிற போது என்ன செய்யணும்? எனக்கு தேவைப்படுது, ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு அது உனக்கு தேவையில்லை அப்படி சொல்லுகிறப்ப என்ன செய்யணும்? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சவுல் அதை தான் செய்யலை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நம்மகிட்ட சொல்றத எப்படி நம்மளால கேட்க முடியும்? இது தேவைன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்றான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? இது ஆண்டவருடைய வாய்ஸ், இது ஆண்டவர் தான் சொல்றாருன்னு சொல்லி எப்படி நான் புரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, தூய ஆவி நமக்கு வேண்டும். தூய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். சவுலை தூய ஆவியால் நிரப்பிய கடவுள் இன்றைக்கு தாவீதை அபிஷேகம் செய்கிற போது நாம் இறைவார்த்தை கேட்க போகிறோம். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்தார். அன்று முதல் தூய ஆவியானவர் அவர் மீது இருந்தது. தூய ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டார். பெரியமானே, நமக்குள்ள தூய இருக்கிற போது, தூய ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படுகிற போது, தூய ஆவியானவருடைய குரல் நமக்கு கேட்கிற போது நம்மால் தெரிஞ்சுக்க முடியும், இது என் வாழ்க்கைக்கு நல்லது செய்யணும், இது என் வாழ்க்கைக்கு தேவையில்லை விட்டுடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நாம் தான் தூய ஆவிக்கிட்ட ஜபம் பண்ணுறதே இல்லையே. நாம் தூய ஆவியை துணைக்கு வேண்டுவதே இல்லையே. தூய ஆவியான என் கூட வாங்க, என்னோடு இருங்க. ஏசு என்ன சொல்ற சீடர்களுக்கு?
நான் இங்கிருந்து போயிடுவேன், உங்களை விட்டு நான் பிரிந்து செல்வேன். ஆனால் தூய ஆவியானவர் என்கிற துணையாளரை உங்களுக்கு அனுப்பு. தூய ஆவியானவர் யாரா? நமக்கு துணையாளர். உங்கள் கணவனை எப்படி கூப்பிடுவீங்க? அது கண்ணமேனிக்கு கூப்பிடுவீங்க, அது வேற விஷயம். இல்லை, எப்படி கூப்பிடணும்? துணைவர். மனைவி எப்படி கூப்பிடுவீங்க? துணைவி. ஆண்டவர் தூய ஆவியானவர் என்ன சொல்றாரு? துணையாளர். கணவன் மனைவியோடு இருப்பான் துணையாக, மனைவி கணவனோடு இருக்கும் துணையாக. அப்போ உடனோடு கூட இருப்பவர் தான் துணைவர், துணையாளர். அப்போ தூயாவி நமக்கு துணையாளர் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். நாம அவர் கூப்பிடுறதே இல்லையே. கண்களை மூடி, ஆண்டவரே ஆவியானவரால் எங்களை நிரப்போம். தாவீதை ஆவியானவரால் நிரப்பியது போல இந்த நாளில் எங்கள் மீது வாரு. உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்கள் மீது பொடியும். அப்போஸ்தலர் மீது ஆவியானவர் நீர் பொடிந்தது போல, அன்னை மரியாவின் மீது ஆவியானவர் நீர் பொடிந்தது போல, ஆண்டவர் இயேசு மீது ஆவியானவர் இறங்கியது போல, இன்னைக்கு நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை விட்டுடணும் அப்படி எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லி, தூய ஆவியானவரே எங்கள் மீது வாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய ஞானத்தை தாரும், எங்களை அபிஷேகம் செய்யும் என சொல்லி பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வெறும் பாடலாக பாடாமல் ஜெபமாக பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும்.
நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். தூய ஆவியானவர் உங்களை உண்மையின் வழியில் நடத்துவார். மீனிஸ் இன்னைக்கு ஆவியார் அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்கள் உண்மை எது பொய் எது என சொல்லி அவர்கள் தெளிவாக தங்களுடைய வாழ்க்கையிலே முடிவெடுப்பார்கள். இது நல்லது, இது நல்லதல்ல, இது எனக்கு அவசியம், இது எனக்கு அவசியம் அல்ல, இது என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இது என் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வரும், இது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும், இது என் வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு வரும். இந்த டிஸ்டன்ஸ், இந்த மெச்சூரிட்டி, இந்த புரிதல் பல பேருக்கு நமக்கு இல்லை. அதனால்தான் நாம் ஆபத்தில் விழுந்து விடுகிறோம், நஷ்டத்தில் விழுந்து விடுகிறோம், கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, நற்கனை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஆவியால் வழி நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை வழி நடத்தணும், எங்கள் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். இந்த பிள்ளைகள் போகக்கூடிய பாதையை தூய ஆவியானவர் காட்ட வேண்டும். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தூய ஆவியான வழியாக அவர்கள் செயல்பட வேண்டும். தவறான பாதையில், தவறான திசையில் ஒருபோதும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கேட்போம். முழந்தாள் படியிட்டு மாண்பிய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மாண்புயர்யும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. திருப்பலி கருத்துக்கள். வல்லவர் ரோஸ்மேரி நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெறவும், அருள் ரெமிஜியஸ் விலை கிடைக்க வேண்டியும், சேன் விலை கிடைத்தும் கடவுள் நன்றியாகவும், அந்தோனி